ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளட் லெவல் கம்மியாக இருக்கும்போது நார்மலாக நம்மளுக்கு உடல் சோர்வு ஏற்படும். ஸோ நார்மலாக எந்த வேலையுமே வந்து பார்க்க முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக இப்போ இருக்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்த அளவு கம்மியாக இருக்கிறது தான். ஸோ அதை எப்படி ஈஸியான இன்க்ரீடியன்ஸ், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ், ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றப்ப தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எனக்கு இருக்கிற மேஜர் இஷ்யூ வந்து இந்த பிளட் லெவல் கம்மி தான். ஸோ வந்து இதை நான் எனக்கான வீடியோவாக நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கும் இந்த இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பசங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன லைக் எனக்கு என்னோடய அடுத்த வீடியோ வந்து இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறதுக்கூடிய ஒரு மோட்டிவேஷனலாக நான் எடுத்துப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு பீட்ரூட், அடுத்ததாக 1 கப் அளவு கேரட் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம தேவையான அளவு வெல்லம் எடுக்க போகிறோம். வெல்லம் தான் கர்ப்பப்பைக்கு நிறைய சத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வேறு எதுவுமே எடுக்கக்கூடாது, ப்ரௌன் சுகரோ இல்லை ஒயிட் சுகரோ எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக வெல்லம் இல்லைனா கருப்பட்டி தான் எடுத்துக்கணும். அடுத்ததாக வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெல்லத்தை கொதிக்க வச்சு பாகு ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டு அதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இதில் தான் வந்து இது சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஃப்ரூட்டில் வந்து இனிப்பு இருக்கும். அதாவது அந்த பீட்ரூட்டு, கேரட் இது ரெண்டுலேயுமே வந்து இனிப்பு இருக்கும். அதனால வந்து நம்ம இனிப்புக்காக இது சேர்க்கலை, பட் வந்து அந்த சத்து கிடைக்கிறதுக்காக தான் நம்ம கண்டிப்பாக வெல்லத்தில் இருக்கக்கூடிய சத்து கிடைக்கிறதுக்காக தான் இது நம்ம சேர்க்குறோம். ஸோ அதை தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம அதை ஆறட்டும் ஒரு பக்கம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரட்டையும் பீட்ரூட்டையும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அதை வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சி இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த அந்த ஜூஸில் வந்து 1/2 லெமன் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இந்த கலவையை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்க ரெடி பண்ண பாகு இருக்குல்ல, ஸோ அதை ஒன்ஸ் மறுபடியும் ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை வந்து நம்ம அதில் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடலாம். கொதிக்கட்டும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும். ஃபஸ்ட்டு கொதி வந்ததுலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஸோ கலர் வந்து நல்ல பிளட் ஸ்டெயின் கலர் இருக்கும்ல, அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போவே தெரிஞ்சிடும் இதுதான் நம்ம குடிக்க வேண்டிய ஸ்டேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியான மாதிரி வந்து கொதிக்கணும். கொதித்து வரணும். கொதிச்சதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. ஸோ இது வந்து ஒரு சிரப் அதனால் இதை வந்து நம்ம டேரெக்டாக குடிக்க போகிறது கிடையாது. இந்த சிரப்பில் இருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு ஒரு கிளாஸில் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது கூட ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஜூஸ் லெவலில் வந்துடும். அதை தான் வந்து நம்ம வந்து குடிக்கணும். ஓகே, இது எப்படிலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடித்ததுக்கப்புறம் வந்து இந்த ஜூஸை வந்து நீங்கள் குடிக்கணும். இந்த சிரப் நம்ம ரெடி பண்ணோம்ல, இது வந்து ஒரு 1 வீக்குக்கு கரெக்டாக வரும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 டேஸ்க்கு கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் முடிய வந்து நீங்கள் அடுத்தடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இது நீங்கள் குடித்த உடனே ஃபஸ்ட்டு ட்ரிங்க்லேயே வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் தொடர்ந்து 1 வீக் குடிக்கும்போதே வந்து உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஸோ வந்து அந்த டயர்ட்னஸ் இருக்காது. ஸோ வந்து உங்களோட ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம கேரட் வந்து ஸ்கின் கலரை வந்து நல்லா பொலிவு தரக்கூடியது. ஸோ ஸ்கின் கலர் வந்து நல்லா பிரைட்டாக சேஞ்ச் ஆகும். அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் நம்ம எடுத்துக்கிட்டே பெஸ்ட்டு ஜூஸ் அப்படின்னு. கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக டெய்லி குடிக்க வேண்டிய முக்கியமான இன்க்ரீடியண்ட் இது. ஸோ அவங்க ரெடி பண்ணி கண்டிப்பாக நீங்கள் குடிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, பிளட் லெவல் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுங்க, இல்லைனா வந்து இந்த டானிக் குடிங்க அப்படின்னு. நீங்கள் அது எதுவுமே எடுத்துக்கிறாதீங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்களாம் இந்த ஜூஸை வந்து தாராளமாக குடிக்கலாம். உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த ஜூஸ். ஸோ கண்டிப்பாக ரெடி பண்ணி குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போட்டதிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோனா அது இதுதான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் இதே மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் இதெல்லாம் வந்து அப்லோடில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலான ஒரு விஷயம்னா அதுதான். ஸோ நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நான் வீடியோ போடுறது கண்டிப்பாக உங்களை யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.